विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 35வது ஸ்லோகம். ज्ञात्वा न पुनर्मोहम् एवं यास्यसि पाण्डव येन भूतान्यशेषेण द्रक्ष्यसि आत्मन्यथो मयि. இந்த அத்தியாயம் போது இப்ப அந்த ஞானத்தை சொல்றதுதான், ஞானத்துடைய மகிமையை தான் சொல்லிட்டு வரார். ஞானத்தை அடையறதுக்கு உபாயம் சொன்னார் 34வது ஸ்லோகத்திலே. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா, நமஸ்காரம் பண்ணி கேள்விகள்லாம் கேட்டு சந்தேகத்தை கேட்டு சேவை பண்ணி இப்படியாக அவர்கிட்ட ஞானத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணினார். இந்த ஞானத்தை அந்த குருகள் உபதேசம் பண்ணி வாங்கின்றேன்னு சொன்னா அதான் உனக்கு அந்த ஞானம் கிடைத்து விட்டதானால் அப்ப என்ன ஆகும் இப்ப சொல்ற. ஞாத்வா ந புனர் மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ. ஹே பாண்டவா, உனக்கு மாத்திரம் அந்த ஞானம் கிடைச்சிருக்கே, ஆனால் அதுக்கப்புறம் இப்ப நீ ஒரே மோகத்துல அப்படியே கலங்கி கிடக்கியே, இந்த மாதிரி மோகம் உனக்கு வராது. அதுதான் பலம். இந்த ஞானம் தத்துவ ஞானம் கிடைச்சுடுத்துன்னு சொன்னா ஏவம் இப்ப நீ எப்படி கலங்கி இருக்கியோ, மோகத்தை அடைஞ்சிருக்கியோ, என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு தெரியோ இல்லையோ, ரொம்ப கஷ்டப்பட்டு கவலையில என்ன கேட்டியே, இந்த மாதிரியான மோகம் மறுபடியும் உனக்கு வராது. இதே பெரிய பலம் இந்த ஞானம் வந்துதான். அது மாத்திரம் இல்லையே, இன்னொன்னு, இந்த ஞானம் வந்ததுன்னா ஏன பூதானி அசேஷேன திரக்ஷ்யசி ஆத்மன்யதோ மயி. பூதானி பிராணிகள்னு எடுத்துக்காங்க. பிராணம் உள்ளதெல்லாம் பௌத்த சப்தத்தான் இங்க எடுத்துக்கணும். பஞ்சமகாபூதம்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஈ எறும்புலேருந்து எடுத்து கிருமி கீட்டம், அதை விட சின்ன கீட்டங்கள்ல இருந்து எடுத்து பிரம்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பரியந்தம் அத்தனை பேரும் பூத சொல்லித்தான் இங்க எடுத்துக்கணும். அசேஷம் சேஷம் வைக்காம பாக்கி இல்லாமல் எல்லா பிராணிகளையும் எடுத்துக்கணும். எதுக்கெல்லாம் உயிர் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். பூதானிங்கிற சப்தத்தினாலே எடுத்துட்டு இத்தனை பிராணிகளும் ஆத்மனி தன்னிடத்துல ஆத்மாவில இருக்கு அப்படிங்கறத நீ திரக்ஷசி பார்ப்பாய். இந்த ஞானம் கிடைச்சிருக்கா அவனுக்கு என்ன தெரியும்னா ஆத்மாவில இத்தனை பூதங்கள் இருக்கு. இப்ப எப்படி தெரியுது தெரியுமா? இத்தனை பூதங்கள்லயும் ஆத்மா இருக்குன்னு தெரியுது. எப்படி தெரியுது? பிரம்மாவில இருந்து எடுத்து இந்த ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய கிருமி கீட்ட பரியந்தம் எல்லா சரீரத்திலையும் ஆத்மா இருக்குன்னு தெரியுதோ இல்லையோ, அது தெரியுது. உயிர் இருக்குன்னு சொன்னா கூடவே ஆத்மா இருக்கு, சைத்தன்யம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்ப எப்படி தெரியும்னு கேட்டா, இந்த உலகமே எல்லாமே அந்த ஆத்மாவில இருக்கு. அது எப்படி ஏன் அப்படி தெரியுது? அந்த சரீரத்துல ஆத்மா இருக்கு அப்படின்னு தெரியும் போது சரீரம் வெவ்வேறாக பார்க்கப்படுறதுனாலே ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா தனித்தனியாக இருக்குன்னு தான் நமக்கு தோன்றதே தவிர ஒரே ஆத்மா தான் எல்லா சரீரத்திலும் இருக்குங்கிறது தெரியாது. சரீரம் பின்ன பின்னமாக இருக்கிறபடியாலே
ஆனா உனக்கு எப்போ இந்த ஆத்மாவுடைய ஞானம் அந்த ஞானிகளுடைய உபதேசத்தினால கிடைக்குமோ அப்போ உனக்கு இந்த விஷயம் புரியும். ஒரே ஆத்மாவில்தான் இத்தனை பூதங்களும் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே ஆத்மனின்னா தன்னிடத்தில் ஞானம் உனக்கு வந்தா உன்கிட்ட எல்லா ஆத்மாவும் இருக்கு, எல்லா சரீரமும் இருக்கு. பிரம்மாலேருந்து எடுத்து சின்ன ஸ்தம்ப பரியந்தம் அத்தனை பூதங்களும் ஒன்னிடத்துல இருக்குன்னு தெரியும். அப்படின்னா என்ன? பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு அந்த கிருமி பரியந்தம் ஆத்மாவாக நான் இருக்கிறேங்கிறது உனக்கு புரியும். நான்கிறது நீயே. அசோ மயி, நீயே ஆத்மாவாக இருக்கே. அந்த நீ வேற நான் வேற இல்லைங்கிறத சொல்றார். மயி, என்னிடத்திலையும் எல்லா பூதங்களும் இருக்கு, உன்னிடத்திலையும் அதே இருக்கு. இப்படி சொல்லலாமா? இவனுக்கு எப்போ ஆத்ம தத்துவ ஞானம் வருமோ அப்ப இந்த ஆத்மா எல்லா இடத்திலையும் ஒரே ஆத்மாவாக இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படின்னா இந்த ஒரு ஆத்மாவில தான் உலகம் பூரா இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த ஆத்மாவில எல்லா பிராணிகளையும் இவன் பார்க்க முடியும். அதே சமயத்துல இன்னொரு வார்த்தை சொல்றார், அதே அசோ மயி, அந்த பரமேஸ்வரன் இடத்துலதான் பரமாத்மாவிடத்துலதான் எல்லா பிராணிகளும் இருந்திருக்கார். அதாவது எல்லா பிராணிகளுக்கும் அந்த பரமாத்மாவை ஆத்மாவாக இருக்கிறார் அப்படிங்கிறதும், எல்லா பிராணிகளுக்கும் நானே ஆத்மாவாக இருக்கின்றேன் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்பனா ரெண்டு ஆத்மாவா? இல்லை. இவன் என்ன புரிஞ்சுக்கிறான்? நானே தான் அந்த பரமாத்மா, அகம் பிரம்மாஸ்மின்னு புரியுது. அப்படி புரிஞ்சுட்டானே ஆனால் ரெண்டு வாக்கியத்தினாலே இந்த விஷயத்தை சொல்லலாம். அர்த்தம் ஒண்ணு, பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தமான சகல பிராணி சரீரங்களிலும் அந்த பரமாத்மா தான் ஆத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும், பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தமான சகல பிராணி சரீரங்களிலும் நானே ஆத்மாவாக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஏன்னா நான்கிறதும் நான் சொல்லக்கூடிய ஆத்மாவும் பரமாத்மாவும் வேறு இல்லை. பரமாத்மா தான் எனக்கும் ஆத்மாவா இருக்காருன்றது தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டான். தத்துவத்தை புரிஞ்சுக்காம நானா எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கேன்னு சொன்னா அது தப்பு. அது வாஸ்தவமா இருந்தா கூட அந்த வாஸ்தவத்தை புரிஞ்சுக்காம சொன்னானே ஆனால் தப்புதான். அது நிஜமா அப்படிதான் அப்படின்னு இருந்தாலும் சொன்னது தப்பு. புரிஞ்சுட்டு சொன்னானே ஆனால் அப்போ அது சரியான. ஆகையாலே ஆத்மாவுக்கும் தனக்கும் உள்ள ஐக்கியத்தை அவன் பார்க்கிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலே சுவாமி சொல்லிக் கொடுக்கிறார். தத்துவஞானம் வந்தாதான் அகம் பிரம்மாஸ்மி, தத்துவஞானங்கிறது இப்படிதான் வரும். நானும் பரமாத்மாவும் வேறல்ல அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். இது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. அடுத்த ஸ்லோகம் 36வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? இந்த ஞானம் நம்மளுடைய கர்மாவை அழிக்கக்கூடியது. இது இங்க சொல்லணும். ஞானம் எப்போதுமே அடுத்த ஸ்லோகத்துல அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல இதைத்தான் சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கிறத பார்ப்போம். அபிச்சேதசி பாபேபியா சர்வேபியா பாபகிருத்தமஹா சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. பாபேபியா, இந்த இடத்துல பாப சப்தத்தினால பாபம் பண்றவான்னு அர்த்தத்தை எடுத்துக்கணும். பாபிகள் உலகத்திலே நிறைய விதமான பாபிகள் இருக்கா. ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு மேல பல வகைகள் இருக்கு. எல்லா வகைகளையும் சேர்த்து மொத்தமா எடுத்துக்கோ. சர்வேபியா பாபேபியா, எல்லா பாபிகளையும் சேர்த்து மொத்தமா ஒண்ணு பார்த்தோம்னா அதையும் விட பெரிய பாப்பியாக நீ ஒரு சமயம் இருந்தால், நீ அப்படி இல்லை. அபிச்சேதசி, அப்படி இருந்தாலும் இந்த தத்துவ ஞானம் உனக்கு வந்தாகிவிட்டால் இந்த ஞானத்தினால அத்தனை பாபமும் இல்லாமல் போயிடும். சர்வம் ஞான பலவேனைவ விருஜினம் சந்தரிஷி. சர்வேபியா பாபேபியா பாபகிருத்தமஹா அப்படின்னு சொன்னா இவங்கிட்ட இருக்கிற பாபம் சமுத்திரம் போல அவ்வளவு பாபம் இருக்குன்னு வச்சுக்கோ.
காண முடியாது, அவ்வளவு பாபங்கள் இருக்கு. இந்த பாபத்தெல்லாம் இவன் அனுபவிச்சு தீர்க்கணும்னு சொன்னா எத்தனை ஜென்மா எடுக்கணும்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பாபம் பண்ணி இருந்தாலும் கூட தியானத்தை அடைஞ்சுட்டானே. ஆனால் இந்த தியானங்கிற ஓடம் இருக்கே, பிளவகா ஓடம், இது சர்வம் விருஜினம். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பாபங்கிற சமுத்திரத்தையே உன்னை தாண்டும்படியாக செய்துவிடும். சந்தரிஷ்யசி சந்தரிஷ்யசி. இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். அதுக்காக பாஷைக்கார வியாக்கியானம் பண்றான். இவ்வளவு பெரிய பாபம் இருந்ததுன்னா அவனுக்கு தியானம் வருவான்? ரொம்ப புண்ணியம் பண்ணி தியானம் வருது. நீ இவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் உனக்கு தியானம் வந்தா அந்த பாபம் போயிடும் அப்படின்னு சொல்றாளே, இது இன்னும் மனசு ஏறலையே. இவ்வளவு பாபம் பண்ணி வச்சிருந்தான்னா அவன் தியானத்தை கிட்டையே நெருங்க முடியாது. அவனுக்கு எப்படி ஞானம் வரும்? அவன் எப்படி அந்த ஞானத்தை வச்சுட்டு பாப சமுத்திரத்தை தாண்டுவான் அப்படின்னு நமக்கு மனசுல சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகத்துக்கு பாஷக்காரால் பதில் சொல்லியிருக்க, தர்மோபி மனு முமுக்ஷோ பாபமுச்சியதே. அதாவது இந்த தர்மம் இருக்கே, அதை இங்க பாப சப்தத்தினாலே கிரகிச்சிருக்கா. பாப சப்தத்தினாலே தர்மத்தை சொல்லியிருக்கா. பாபத்தை சொல்லலேன்னு அர்த்தம் இல்லை. பாபங்கிறது இங்க தர்மத்தை தான் குறிக்கிறது. தர்மத்தை போய் பாபம்னு சொல்லாமோ, தர்மம் புண்ணியம் இல்லையோ அப்படின்னு கேட்டா, எதை நாம பாபம்னு சொல்றோம், எதை புண்ணியம்னு சொல்றோம்? கவனமான பிரயோகம் வச்சுங்கோ. நிஜமான பாபமானது நமக்கு பிடிக்காத பலத்தை கொடுக்கும். பாபம் பிடிக்கும், ஆனா பாபத்துடைய பலம் பிடிக்காது லோகத்துல. புண்ணியம் கஷ்டமா இருக்கும், ஆனா புண்ணியத்துடைய பலம் நல்லா இருக்கும், அழகா. அதனால எதனுடைய பலம் பிடிக்குமோ அதை நாம புண்ணியம்னு சொல்லுவோம். எதனுடைய பலம் நமக்கு பிடிக்காதோ அதை பாபம்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க, முமுக்ஷுவை வச்சுட்டு அவனுடைய கண்ணோட்டத்துல பார்ப்போம். முமுக்ஷு பார்க்கிறான், கர்மத்துடைய பலம் நமக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ பெரிய சொர்க்கம் வரும், சுகம் வரும், லௌகிக ஐகிக ஆமுஷ்மிக சௌக்கியங்கள்லாம் வரும், நிறைய சுகசாதனங்கள், பணம், காசு, போக்குவரத்து இதெல்லாம் வரும். இதெல்லாம் நமக்கு இஷ்டமா இருக்கிறதுனாலே இதுக்கெல்லாம் சாதனமா எது இருக்கோ அதை நாம புண்ணியம்னு சொல்லுவோம். இதே தர்மமானது முமுக்ஷுவுக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லாததுனாலே, அனிஷ்டமானதுனாலே, அதை கொடுக்கறதுனால பாபம்னு அவனுடைய திருஷ்டியில தெரியும். எவ்வளவு தர்மம் பண்ணினாலும் இந்த சொர்க்கம் வரும், இந்த போகம் வரும், அந்த போகம் வரும் சொன்னா, இந்த போகங்கள்லாம் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டா முமுக்ஷுவுக்கு அது இஷ்டம் இல்லை, வேண்டான்னு வருவான். அப்படி சொல்றது அது என்னாச்சு? அவனுக்கு அனிஷ்டம். இந்த அனிஷ்ட பலத்தை கொடுக்கக்கூடியதுதானே பாபம். அதனால நம்மளுடைய திருஷ்டியில் எது தர்மமோ இந்த தர்மத்தை கவனமாக பாப சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. நிஜமான பாபிக்கு ஞானத்தினாலே மோட்சம் வரும்னு சொல்றது இல்லை. ஏன்னா அப்பேற்பட்ட பாபம் உள்ளவனுக்கு ஞானம் வரவே வராது. அப்ப எங்க மோட்சம் வருது? ஆகையாலே தர்மத்தை வச்சுதான் இங்க இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும் அப்படின்னு பாஷ்யக்காரர் நினைக்கிறார். ஆனா ஒண்ணு, இப்படி வச்சிருந்தால் ரெண்டுமே சரியா வந்துடும். இவன் கிட்ட பிராரப்த கர்மாவில நிறைய புண்ணியம் இருக்கு. பிராரப்த கர்மாவே பாபமா இருந்தோடுத்து ஞானத்துக்கு பிரதிபந்தகமாயிடுத்துன்னு சொன்னா கிட்ட ஞானத்துக்கு வரவே முடியாது, ஞானத்துக்கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் இந்த பிராரப்த கர்மாவை தவிர்த்து சேர்த்து வச்சு இருக்கக்கூடிய சஞ்சித கர்மாவில நிறைய பாபம் இருக்கலாம். அது இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல. அந்த நிலையில இருக்கக்கூடிய பாபம் நிறைய மூட்டை மூட்டையா இருக்கலாம், பல ஜென்மாந்தரத்துல சம்பாதிச்சு வச்சது. ஆனால் அது வேலை செய்யாதனாலே, அது பிரதிபந்தம் பண்ணாம இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கலைங்கிறதுனாலே, புண்ணியத்தினாலே இவனுக்கு குரு கிடைச்சு அந்த குரு கிட்ட போய் அந்த ஞானத்தை அடைஞ்சுட்டானே, ஆனால் இனிமேல் மூட்டை மூட்டையா சஞ்சிதமா இருக்கக்கூடிய அந்த பாபங்கள் இருக்கே, அந்த பாபத்தை தாண்டி விடலாம். அது இனிமேல் இந்த ஞானத்தினால எரிக்கப்பட்டு விடும். இனிமேல் அந்த பாபம் இவனுக்கு பலத்தை கொடுக்காது.
அதனால அபிச்சேதசி பாபேபியா சர்வேபியா பாபகிருத்தமஹா, எல்லா பாவிகளுக்கும் மேல நீ பெரிய பாவியா இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல சொன்ன அப்படி மாதிரி இந்த பாப சித்தத்தால தர்மத்தை எடுத்துக்கணும்னு ஒண்ணு, அல்லது இன்னும் சஞ்சிதமாக ஏகப்பட்ட பாபத்தை வச்சுட்டு இருக்கேன்னு இருந்தாலும் கூட சர்வம் ஞான பலவேனையோ விரஜினம் சந்தரிஷதி, இந்த ஞானம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா சஞ்சிதம் எல்லாம் தீண்டு, அது பாபமாகட்டும் புண்ணியமாகட்டும் இது எதுவுமே இனிமே உனக்கு மோட்சத்துக்கு பிரதிபந்திதமாக வராது. மோட்சம் தான் ஞானம் வந்தாச்சு, அஜான நிவர்த்தியாகி மோட்சம் தான், அதுல சந்தேகம் இல்லைங்கிறத சொல்றது அந்த வருஷத்துல தாற்பயம். யசீராம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா, ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. ஏகாம்சி காஷ்டானி, காஷ்டங்கள் நல்ல நெருப்பு பத்தின்னு எரியக்கூடிய இதாக இருக்கு, ஜுவாலை விட்டு எரியக்கூடிய அந்த நெருப்பானது அதுல காஷ்டத்தை போட்டுட்டா அந்த காஷ்டத்தை பஸ்மமாக்கிடும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அர்ஜுனா, இது உனக்கு தெரியுது இல்லையா, இதை திருஷ்டாந்தமா வச்சுக்கோ. எசைராம்சி சமித்தோக்னி, சவிதான நல்லா பத்தின்னு ஜுவாலை விட்டு எரியக்கூடிய அக்னி, அந்த அக்னியானது அந்த காஷ்டத்துல அதுல போட்டுவிட்டா அவ்வளவுதான், அப்புறம் விடாது, அது பஸ்மமாயிடும், பஸ்மமாக்கி விடும். அதே போல இந்த ஞானாக்னிங்கிறது வந்து விடுத்தே ஆனால் சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. பஸ்மசாத் குரு, இவன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கர்மா, அதாவது சஞ்சித கர்மான்னு எடுத்து, பிராரப்த கர்மா ஒண்ணும் பண்ண முடியாது. பிராரப்த கர்மாவை இவன் அனுபவிச்சுதான் தீட்டான், வேறு வழி இல்லை. ஏற்கனவே இன்னும் பலத்தை கொடுக்க ஆரம்பிக்கல, காத்துன்னு இருக்கு. இது முடிஞ்ச உடனே அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சஞ்சித கர்மாக்கள் இருக்கு, அந்த சர்வ கர்மாக்களையும் இந்த ஞானமானது அப்படியே போஷித்து விடும். பஸ்மசாத் குருதே, பஸ்மமாக்கி விடும். பஸ்மமாக்கி விடும்னா இனிமேல் இவன் பண்ணின அந்த பண்ணி சேர்த்து வச்ச அந்த சஞ்சித பாகம் மேல் கொண்டு பலத்தை கொடுக்காது. முடிஞ்சு போச்சு, இதோட இந்த பிராரம்ப கர்மா முடிஞ்சு போச்சுன்னா அதோட சரி, இனிமேல் அவனுக்கு மறுபடி இன்னொரு ஜென்மா வராது. இதை சொல்றது ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே. பிராரம்பத்தை விட்டுதான் சொல்லணும், பிராரம்பத்தை அனுபவிச்சுதான் தீக்கணுங்கிறது சித்தாந்தம். அதனாலே நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. இப்ப எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் தன் பாப்பத்தை இந்த ஞானம் ஒரே கணத்துல பக்குவமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா, அப்படின்னா இந்த ஞானம் எவ்வளவு பவித்திரமானது. இது போல இன்னொரு பவித்திரம் ஏதாவது நம்மளை பவித்திரமாக்கக்கூடிய சமாச்சாரம் இருக்கும்னு கேட்டா இல்லை. இந்த ஞானத்துக்கு சமமாக நகி ஞானேன சதிருஷம் பவித்திரம் இக வித்யதே. இந்த லோகத்துல ஞானத்துக்கு சமானமாக நம்மளை சுத்தப்படுத்தக்கூடிய பவித்திரமாக்கக்கூடிய ஒரு வஸ்து இல்லை, நிஜமாவே இல்லையா, இருக்க முடியாது. ஏன்னா தத்துவஞானங்கிறது அஜானத்தை போக்குது, இந்த அசுத்திங்கிறது நமக்கு அஜானத்தினால்தான். அஜானத்தினாலே சரீரம் இந்திரியம் தேகம் இந்திரியம் போக்குவரத்து எல்லாருக்கும் ஒரு அபியாசம் ஏற்பட்டு அது மூலமா நமக்கு நிறைய அசுத்திகள் வந்து சேர்றது. இந்த அசுத்திகள் எல்லாம் நம்ம ஏதோ ஒவ்வொரு கர்மா பண்ணி ஸ்நானம் பண்ணி ஒரு அசுத்தி போயிடுச்சு, வேற ஏதோ ஜப்பம் பண்ணி இன்னொரு அசுத்தி போயிடுச்சு, இன்னும் ஒவ்வொன்னையா ஒவ்வொரு நல்ல கர்மாவா பண்ணி ஒவ்வொரு அசுத்திய நம்ம போக்கின்னு இருந்தோம்னா அது மறுபடியும் வந்துட்டேதான் இருக்கும். ஏன்னா மூல காரணமான அஞ்ஞானம் இருந்துருக்கு, அதை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கு, புதுசு புதுசா உற்பத்தி பண்ணி கொடுத்துருது அசுத்திய. அப்ப என்ன பண்ணணும், அந்த அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணீங்கன்னா அப்புறம் அசுத்தியே வராது. அப்ப அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு எதனால முடியும், பிராயசித்தத்தினால எல்லாம் முடியாது, அதுக்கு ஞானம் வந்தா தான் முடியும். அதனாலே இந்த ஞானம் வந்து அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்தே ஆனால் இனிமேல் அசுத்தியை உண்டு பண்ணக்கூடிய காரணம் இல்லாததுனாலே அசுத்தியே வராது. அப்ப எப்பவும் போல சிங்கமா இருப்பான்.
ஆகையால்தான் இந்த அஞ்ஞானம் இருக்கே இது நம்மள ரொம்ப சுத்தப்படுத்தும். இது சுத்தப்படுத்துற மாதிரி இன்னொரு வஸ்துவை இது சுத்தப்படுத்துறதுக்கு அதை வச்சு சுத்தம் பண்ணினா மறுபடியும் சுத்தம் பண்ணலாம். ஆனா ஞானம் சுத்தமாயிட்டா ஒரே ஒரு தடவை சுத்தமான போதும், அதுக்கப்புறம் அசுத்தியே வராது. நகி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்யதே. அதனால இதுக்கு சமமான ஒரு பவித்திரமாக்கக்கூடிய வஸ்து கிடையாது. சரி அப்படின்னா ரொம்ப வசதியா சொல்லிட்டு இந்த ஞானம் நமக்கு எப்போ வரும், நான் பிரயத்தனம் பண்ணிட்டே இருக்கேன் வரமாட்டேங்கிறத என்ன பண்றது கேட்டா கவலைப்படாத. ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மவிந்ததி. கர்மயோகம் சமாதி யோகம் அதுக்காக பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு இந்த ஞானமானது வரும். எப்ப வரும்னு குறிப்பிட்டு இத்தனை தேதி வரும்னு சொல்ல முடியாது. காலேன எப்ப உன்னுடைய மனசுக்கு ஒரு யோகியத்தை வருமோ, யோக சம்சித்தான்னு சொன்னா நீ பண்ணக்கூடிய அந்த யோகம் இருக்கே கர்மயோகம், அதுகள் அந்த யோகத்தினால உன்னுடைய அந்தःகரணமானது எப்போது ஞானம் வரத்துக்கு உண்டான யோகியத்தை அடைஞ்சு சித்தமாகுமோ, இதுதான் யோக சம்சித்தான்னு. அது எப்போ ஆகுமோ அப்போ வரும் ஆகட்டும். அதனால இது எப்போ நம்மளுடைய மனசு ஞானம் வரத்துக்கு யோக்கியமாக ஏற்பட்டதுன்னு ஆச்சுன்னு சொன்னா அப்போ அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அது எத்தனை காலம் கரெக்டா கணக்கு பண்ணிக்கலாம் சொல்ல முடியாது. ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி. ஆக இந்த ஞானம் எவ்வளவு விசேஷமானது. அதனால தத்வித்தி பிரணிபாத்தேனா இது ரொம்ப அவசியம் சம்பாதிச்சாங்கன்னா அதுக்காக அந்த தத்துவஞான கிட்ட போய் காலில் விழலாம், சுசூஷ பண்ணலாம், எல்லாம் பண்ணலாங்க. ஆனா காலில் விழுந்தாச்சு, சுசூஷ பண்ணியாச்சு, இதனால மாத்திரம் ஞானம் வந்துவிடும் அப்படின்னு நினைக்காதே. இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது இல்லாட்டா நீ என்ன சுசூஷ பண்ணினாலும் காலில் விழுந்தாலும் வராது அப்படிங்கிறது சூச்சனம் பண்றார் அடுத்த ஸ்லோகத்திலே. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரஹ சய்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அசிரேண அதிகச்சதி. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சய்யதேந்திரியः. முன்னாடி என்ன சொன்னார்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினः சத்வதரிசினः. நீ பிரணிபாதம் பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணிடலாம், சந்தேகத்தை கேட்கலாம், சுஷ்ரூஷ பண்ணலாம். இதனால சந்தோஷப்பட்டு அந்த ஞானிகள் உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணலாம். இவ்வளவுதான் அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. ஆனா அவ உபதேசம் பண்ணின ஞானத்தை நீ அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உனக்கு சில யோகியதைகள் வேணும். அது என்னன்னா ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். அவ சொல்லிக் கொடுத்த ஞானம் உனக்கு சேரணுமானால் நீ முதல்ல ஸ்ரத்தாவானாக இருக்கணும், தத்பரனாக இருக்கணும், சையதேந்திரியனாக இருக்கணும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சையதேந்திரிய. மனசுல ஸ்ரத்தை இருக்கணும், பூர்ணமான திருடமான ஸ்ரத்தை. அதோடு தத்பரஹா சஞ்சதேந்திரியா. சஞ்சதேந்திரியான்னு சொன்னா இந்திரியத்தை நீ ஜெயித்தவனாக இருக்கணும். இந்திரியங்கிறது ஜிதேந்திரியனாக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திரியத்துக்கு உள்ளவனாக இருக்கணும். தத்பரஹா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஞானத்தை அடையறதுக்கு நீ எந்த ஒரு குரு சுஷ்ரூஷாதி உபாயத்தை பண்றியோ அதுல தாற்பயமா இருக்கணும். குரு உபாசனாதோ அபியுக்தா ஞானலப்தி உபாயே பாஷக்காரர் வியாக்கியானம் பண்றார். தத்பரஹா அப்படின்னு இதுல இருந்து ஒரு அர்த்தம் என்ன கிடைச்சதுன்னு பாஷக்காரர் சொல்றா. இப்போ பல பேர் ரொம்ப நாடகம் ஆடிடுவா, அதாவது நடிப்பா. அது உள்ளே இருக்காது, வெளியில இருக்கு. வெளியில பாக்குறதுக்கு இவன் பாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணுவான், பெரிய சந்தேகங்கள்லாம் கேட்கிற மாதிரி கேட்பான், ரொம்ப சிறதையா இருக்கிற மாதிரி காமிச்சுப்பான், குரு சுஷ்ரூஷை எல்லாம் பண்ணுவான், நிறைய ஓடி பண்ணுவான். ஆனா உள்ளுக்குள்ளேருந்து சேர்ந்து இருக்காது. இது எதுக்கு அவன் பண்றான்னு சொன்னா 4 பேர் அவனை பார்த்து இவன் பெரிய சிறந்தாழ்வா இருக்காமல் இருக்கேன்னு ஏமாறுறதுக்காக.
ஆனா மற்றவாளை ஏமாத்துறது இந்த ஞான விஷயத்துல தன்னையே ஏமாத்திக்கிறதாக வேற லௌகிகமான ஏதாவது ஒரு லாபத்தை அடையணும்னு சொன்னா அதுக்கு இந்த ஏமாற்றல் பழிச்சுடும். ஆனா தனக்கு தத்துவ ஞானம் இதனால கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இவன் ஏமாத்தினானே ஆனால் மற்றவாளுக்காக நமஸ்காரம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி ரொம்ப நடிச்சானே ஆனால் இவனுக்கு சுத்தமா வராது, ஞானமே வராது. அவ கொடுத்தாலும் இவனால் அடைய முடியாது இந்த ஞானத்தை. தேசாமேவ பிரம்மலோகா நயேஷு ஜின்ஹம் அமிர்தம் ந மாயாச்சேதி அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. இந்த பிரம்மங்கிறது அவளுக்குதான் கிடைக்குமா? யாருக்கு? இதெல்லாம் யாருக்கு இல்லையோ அவளுக்கு. ஏஷு ஜின்ஹம் அமிர்தம் ந மாயாச்சேதி. ஜின்ஹம்னா வக்ரபுத்தி, நேர மார்க்கத்துல இருக்கணும். அது இல்லையே எல்லாத்தையும் குட்டிக்குமா போகுது அப்படின்னு சொன்னா அந்த ஞானம் வராது. அமிர்தம் சத்தியம் இல்லை, பொய் சொல்றான் ஏமா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது, அவனுக்கும் வராது. அதே மாதிரி மாயாவி ஏமாத்தான், வேஷம் போடுறான், இந்த வேஷம் போடுறவனுக்கும் ஞானம் வராது. ஆகையாலே அதைத்தான் இங்க சொல்ற. இந்த இதெல்லாம் எப்படி இருக்கனா, இவன் பிரணிபாத்தம் பண்றான், குரு கிட்ட நமஸ்காரம் பண்றான், குருவுக்கு சிஷ்யனா இருந்து சேவை செய்யறான். இதெல்லாம் அவனுக்கு தாற்பயம் இருக்கணும், ஸ்ரத்தாவானாக அவன் இருக்கணும். தாற்பயம் அப்படின்னு சொன்னா வெளிவேஷத்துக்காக இல்லை, இவனே தாற்பயம்னா அதுல ஒரு விசேஷமான ஸ்ரத்தையால செய்யும்படியாக இருக்கணும். வெளியில காமிச்சுக்கிறதுக்காக இங்க ஒண்ணுமே இல்லை. அதான் தற்பரகா. அதே சமயத்துல சஞ்சசேந்திரியனா சிதேந்திரியனாக இருந்தானேயானால் இவனுக்கு அந்த ஞானிகள் உபதேசிக்கக்கூடிய ஞானத்தை அடைய முடியும். ஞானம் லபதே ஸ்ரத்தாவான். நல்ல சிவகம் இது. இப்ப இவ்வளவு சிரமப்பட்டு இவன் ஞானத்தை அடைஞ்சானேயானால் அதனுடைய பலத்தை உபசம்ஹாரம் பண்றார். இதுதான் பலன், இதுக்கு மேல பலன் கிடையாது. ஞானம் லப்வா பராம் சாந்தி அஜிரேண அதிகச்சதி. இந்த ஞானம் கிடைச்சதுன்னா சாந்தி வந்துடும் உடனே. ஆச்சரியன்னு சொன்னா இன்னைக்கு ஞானம் வந்தது, ஒரு மாசம் கழிச்சு சாந்தி வரும்பது இல்லை. எப்போ ஞானம் வந்ததோ உடனே இவன் மனசு சாந்தம். சாந்தினா எப்பேற்பட்ட சாந்தி? இது பராசாந்தி. இந்த சாந்தி சித்தத்துக்கு பராசாந்தி அப்படின்னு போட்டா மோட்சம்னு அர்த்தம், முக்தி. சம்சார பந்தத்திலிருந்து முக்தியே பராசாந்தி அப்படின்னு சொல்லுது. வெறும சாந்தின்னு சொன்னா உபதிரவம் போனா அது சாந்தி. அப்பப்போ வரக்கூடிய துக்கத்திலிருந்து இவன் விடுபட்டான்னா அப்பாடா இது ஒரு சாந்தி. இந்த சாந்தி மாத்திரம் இல்லை, மொத்த சம்சாரத்திலிருந்து இவனுக்கு சாந்தி இருக்கு. இதுதான் பராசாந்தி. அதுக்கு மோட்சம் மறுபடியும் வரவே வராது. அப்பேற்பட்ட ஒரு சாந்தி தான் பராசாந்தி. அதுதான் மோட்சம்னு சொல்றது. இந்த சாந்தியை இந்த ஞானத்தினால, ஆக ஞானத்தோடைய பலன் தான் மோட்சம்ங்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டார். மோட்சம் வரத்துக்கு ஞானம்தான் சாதனம். ஞானம் வந்தால்தான் மோட்சம். நிஜ மோட்சம் அப்பதான். அதுவும் ஞானம் வந்த உடனே வந்துடும். அதுக்கப்புறம் அவன் ஞானம் வந்து காத்துட்டு வேண்டியதில்லை. அதிகச்சதி சமயங்கள். அதாவது இதுக்கு திருஷ்டாந்தம், எத்தனை அனாதி காலமாக இருட்டு உட்கார்ந்து இருந்தாலும் அந்த குகையில நாம அங்க போய் இங்க வெளிச்சத்தை உள்ள போட்டோம்னா அடுத்த க்ஷணம் இல்ல, அதே க்ஷணத்துல அந்த இருட்டு இருந்து இருக்காது, வெளிச்சம் வந்துருக்கலாம். இத்தனை நாள் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டா கொஞ்ச நாளைக்கெல்லாம் ஆகையாது. அந்த அதுக்கு அதை நிறுத்தி பண்ணக்கூடிய பிரகாசம் வந்து அப்புறம் இருட்டு அங்க இருக்கவே இருக்காது. அதே மாதிரி எவ்வளவு அனாதி காலமாக இவரிடத்துல அஜ்ஞானம் குடிக்கொண்டிருந்தாலும் எப்ப ஞானம் வருதோ அப்புறம் அஜ்ஞானம் இருக்காது. அதனால அது கொஞ்சம் நேரமாகுங்கிறது இல்லவே இல்லை. சிப்ரவைவாதிகட்சி பராமசாந்தி. ஞானம் உண்டாச்சுன்னா மோட்சத்துல சந்தேகமே இல்லை. இந்த விஷயத்துல சந்தேகப்பட்டு இருந்தானே ஆனால் லாபம் பாவம் ஏமாந்து போவான், அவன் ஏமாந்து போவான். சம்சயாத்மா வினஷ்யதி. நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மா. அஞ்ஞானியா இருக்கான், சொன்னா புரிய மாட்டேங்கிறது.
அஸ்ரத்தானா ஸ்ரத்தை இல்லாதவனாக இருக்கான். சொல்லி விஷயத்தை கொஞ்சம் சிரத்தையோடு கிரகிச்சான்னா பரவாயில்ல, அது கிரகிக்க முடியல, அந்த குணம் இல்லை சிரத்தைங்கிறது. அல்லது எல்லாத்தையும் எனக்கு இது இவ சொல்ற சரியா இருக்குமா இல்லையா சந்தேகமா இருக்கான் குரு சொல்ற விஷயத்துல எல்லாம். சம்சயாத்மா இவா 3 பேருமே வினஷ்யத்தி. வினஷ்யத்தி அப்படின்னு சொன்னா நம்ம ஞானத்துக்கு என்ன ஒரு பலமோ அந்த பலத்தை அவளால அடைய முடியாது. ஞானமும் வராது, ஞான பலமும் வாழ்க்கை வராது. இந்த சாந்தி அடைய முடியாது, கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். அதுலயும் அந்யஹா அஸ்ரத்தானஹா இவா 2 பேரை காட்டிலும் இந்த சம்சயாத்மா இருக்கானே இவன் ரொம்ப மோசம். நாயம் லோகோஸ்தி ந பரஹா ந சுகம் சம்சயாத்மனஹா. இந்த அஜ்ஞானி இருக்கான், ஸ்ரத்தை இல்லாதவன் இருக்கான், நாஸ்திகம், இவனுக்கு இந்த விஷயத்துல ஸ்ரத்தை இல்லை, அதுல எனக்கு சிலை கிடையாது அப்படின்னு விடுவான். அவன் ஏமாந்துதான் போறான். வாஸ்தவத்துல அவனுக்கு நல்ல ஒரு உத்தமமான பலம் கிடைக்காம போயிடுறது. ஆனாலும் ஏதோ மற்ற விஷயத்துல அவர் இருக்கான். ஆனா சம்சயாத்மா வந்துட்டான்னா இவனுக்கு இலோகத்திலும் ஒண்ணும் இல்லை, பரலோகத்திலும் ஒண்ணும் இல்லை. அஜ்ஞனாக இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல சத்காரியத்துல ஸ்ரத்தை இல்லை, நல்ல ஞானத்துல ஸ்ரத்தை இல்லைன்னு போனாலும் லோக விவகாரத்திலேயாவது அவன் ஒழுங்கா இருந்தானே ஆனால் அந்த விவகாரத்துல மேற்கொண்டு மேல போகலாம். ஆனா சம்சயாத்மா எல்லாத்தையும் சந்தேகம் பிடிச்சவனா இருக்கான்னு சொன்னா இவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டான். நாயம் லோகோஸ்தி இந்த லோகமே அவனுக்கு உபயோகம் இல்லை. அவன் எந்த லோகத்தை விவகாரம் பண்ணிட்டு இருக்கானோ அங்கே எங்க பார்த்தாலும் இவனுக்கு சந்தேகம் சம்சயாத்மாவா இருக்கான்னா எங்கேயுமே நம்பிக்கை இல்லைன்னா இவனால வாழ முடியாது. இதுவே இல்லைன்னு சொன்னா அப்புறம் இதுக்கு மேல உள்ளதெல்லாம் எப்படி விட முடியும்? ந பரஹா ந சுகம் சம்சயாத்மனஹா. சுகங்கிறதே கிடையாது, சம்சயாத்மா. நம்பிக்கையே இல்லைன்னா எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்? நம்பிக்கை இருந்தாதான் சௌக்கியம். யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா இவன் அப்படி ஒரு ஆசாமியா சம்சயாத்மா, அந்த ஆளுக்கு சௌக்கியங்கிறது கிடையவே கிடையாது. அதனாலே இது எதுக்கா சொல்றது? இப்ப சொன்ன விஷயத்தை நம்பு. இதுல ஒரு விஷயம் இருக்கு. நாம சில சமயம் நம்பி ஏமாந்து போகுவோம். அப்படின்னா லோகத்துல உண்டு. நம்ம நம்புவோம், ஆனா நம்பி ஏமாந்து போயிடுவோம். அது தப்பு இல்லை, அது பரவாயில்லை. நம்ம கூடாத விஷயத்தை நம்பிட்டோம்னா ஏமாந்து போகுதுங்கிறது சகஜம்தான். அதனால நமக்கு பெரிய நஷ்டம் இல்லை, வர சின்ன நஷ்டமா தான் இருக்கும். ஆனா எதை நம்பணுமோ நம்ப வேண்டிய விஷயத்தையும் நாம நம்பாம இருந்துட்டோம்னா, சந்தேகப்பட்டு இருந்தோம்னா அது மகா நஷ்டம். நம்ம கூடாததை நம்பி ஏமாந்து போனோம்னா அது பகவான் பார்த்துப்பாரு, வேற நமக்கு சரியா பண்ணிடுவார். ஆனா நம்ப வேண்டியதை நம்பாம போனோம்னா அந்த நஷ்டத்தை ஈடுகட்டவே முடியாது. ஆகையாலதான் இது திருப்பி திருப்பி சொல்றேன், இது நம்பிக்கை வேணும். இந்த நித்யானித்திய வஸ்து விவேகம், விஹாமுத்ரார்த்த பலபோக விராகம், சமதமாதி சாதன சம்பத்துன்னு சொல்றாலே அந்த சம்பத்துல சிரத்தை. சாந்தோடு அந்த உபரதா திதிக்ஷு ஸ்ரத்தா வித்தா சமாந்தா. ஸ்ரத்தை இருந்தால்தான் வரும். அந்த சந்தேகம் இருக்கிறவங்க ஸ்ரத்தை வரவே வராது. இந்த சந்தேகம் ஒரு பிடிச்சவங்க இருக்கானே பாவம் ரொம்ப ஏமாந்து கொள்வான். சுகம் சம்சயாத்மனஹா. அதனால சம்சயத்தை விட்டு ஒழிக்கணும். 40 ஸ்லோகம் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸ்